சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த கவலையும் இல்ல. எனக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் போயே ஆகணும். ப்ளீஸ். என்னக்கா இவ்ளோ தூரம் வந்துட்டு கல்யாணத்தை பார்க்காம பசங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். தயவு செஞ்சு இருந்துட்டு போங்க. பொன்னி, அதுதான் எனக்கு பதிலா ராணி வரல. ராணி வேற நான் வேறன்னு இல்ல. எங்கல்ல யாரு ஒருத்தர் இருந்தாலோ எங்க 2 பேரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு இருக்கும். ம், சரியா? ஓகே ஓகேம்மா. சரிக்கா, போயிட்டு வாங்க. தேங்க்யூ so மச் சார். நீங்க இப்ப கிளம்பலாம். போலாமா வாசு? ஓகே. சந்திரு, சந்திரு, ஏம்மா? இல்ல சந்திரு, மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில இதை முடிச்சிட முடியாது. ஆனாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, என்னம்மா? என்கிட்ட நீ இப்படி எல்லாம் உடஞ்சு பேசணும்னு அவசியமே இல்லம்மா. என்னால எப்படிமா அதை தாங்கிக்க முடியும்? இங்க பாருமா, நீ இப்படி கலங்கி நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியலம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில வேற என்னால வருத்தப்படாம இருக்க முடியலம்மா. எனக்கு புரியாம இல்லடா, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு. சூர்யா பண்ண தப்புக்கு அந்த நேரத்துல என்னால வேற எந்த முடிவை எடுக்க முடியலடா. புரிஞ்சுக்கோ. இத நான் எப்படிமா ஏத்துக்கிறது? அண்ணன் பண்ண தப்புக்கு பவித்ராவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 100% ஓகே. ஆனா எந்த தப்பும் பண்ணாத எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணங்கிறது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியலமா. சரியா தவறான யோசிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லடா. சில சமயம் யாரோ பண்ண தப்புக்கு நாம பலி ஆயிடுவோம். நாம பிராயச்சித்தம் தேடுற மாதிரி ஆயிடும். அதனால நீ அந்த ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டும் போது முழு மனசோட தாலி கட்டு. அப்பதான் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதுதான் இந்த அம்மாவுக்கும் வேணும். எல்லாம் இருக்கட்டும்மா. சூர்யா தான் பவித்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஏமா அதை மறைச்ச? என்ன கூட அநியமா நினைச்சிட்டல நீ. அதான் என்னால தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் அந்த விஷயம் தெரியறப்போ நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா? நான் உறைஞ்சு போயிட்டமா அந்த இடத்துல. என்கிட்ட ஏமா மறைச்ச? பவித்ரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு சூர்யா தான் காரணமா இருப்பான்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன். நான் யோசிக்காம இருப்பேனா சந்துரு? சூர்யா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு நடு வீட்டுல நிக்க வச்சு எல்லார்கிட்டையும் உண்மையை போட்டு உடைச்சிருக்க மாட்டேனா? உங்க அப்பா அதுக்கு மறுப்பு சொல்லியிருப்பாரா? கண்டிப்பா மாட்டாரு. அடுத்த நிமிஷமே பவித்ராவுக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா பவித்ராவை பத்தி எல்லா உண்மையும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப வெறும் காதலிச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கே உங்க அப்பாவோட கோவத்தை பார்த்தல்ல. அவ கர்ப்பமா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்ப கூட நம்ம முழுசா உண்மையை சொல்லல. அவங்க காதலிச்சதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம்.
ஆனா அந்த பவித்ரா பொண்ணு வாயும் வயிறுமாய் இருக்கா. இதுக்கப்புறமும் நிறைய போராட வேண்டி இருக்கு. அதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு என் மனசுல தைரியம் வேணும். நீ என் கூடவே இருந்தாலே போதும். என்ன புரிஞ்சுக்கடா சந்துரு. எனக்கு புரியுது. குடும்பத்துக்கு நல்லதுன்னு யோசிச்சு இன்னொரு மகனை நான் இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி இல்லை சந்துரு. என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. அம்மா, நீயும் சரி அப்பாவும் சரி வாய் வார்த்தையா சொன்னாலே நான் எதையும் தட்டி பேசினதே இல்லையேம்மா. ஆனா இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லம்மா. ஸ்வேதாவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? சூர்யா தான் மாப்பிள்ளைன்னு பெரிய கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒரே அடியா உடைச்சு அவன் தம்பி தான் அவன் புருஷன் சொன்னா அவங்க எப்படி உடைஞ்சு போயிருப்பாங்க? அதை யோசிச்சு பாத்தியாமா? உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுடா. நீ சொன்னது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அவளும் முழு மனசோட சம்மதிச்சிருக்காடா. அந்த ஸ்வேதாவா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல முழு திருப்தி. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. நீ மட்டும் தாண்டா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உன் மனசு முழுசா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. டேய், அம்மா, நீ அழக்கூடாதுமா. அவன் பண்ண தப்புக்கு நீ இப்படி மறுபடியும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா. ஸ்வேதாவுக்காக தான் யோசிச்சேன். ஆனா அவங்களுக்கு அதுல முழு விருப்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை மறுக்கலம்மா. நீ எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் தாய்க்கு தலைமகன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த பொன்னி அம்மாவுக்கு இளைய மக நீதாண்டா. சரி, ரெடி ஆயிட்டு வா. பவித்ரா, ஸ்வேதா, சாரி ஸ்வேதா. போய் நான் நம்பினே எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. இந்த விஷயம் இப்படி கல்யாணம் ஆகுற வரைக்கும் வந்து நிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும் தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ண. அதனால்தான் சூர்யாவை பத்தி மறைமுகமா நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீயே சூர்யாவை பத்தி புரிஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தலைகீழா நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. மன்னிப்பா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாம பண்றவங்களுக்கு தாண்டி இந்த மன்னிப்பு, சாரி எல்லாம். நீ தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்க.
என் வாழ்க்கையவே அழிச்சிருக்கேன். இல்ல ஸ்வேதா, சத்தியமா நான் அப்படி பண்ணல. என் மனசால கூட நான் உனக்கு துரோகம் நினைக்கல. ப்ளீஸ் என்ன நம்பு. உன் வார்த்தைய நம்பினதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி நில குறைஞ்சு போய் நிக்குது. நீ பண்ண தப்புனால இவ்ளோ பெரிய தண்டனையா நான் அனுபவிக்க போறேன்டி. ஹே, உன்னை நான் என் வாழ்க்கையில என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன்டி. ஸ்வேதா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹே, யாரே நீ? நான் எதுக்காக உன்னை புரிஞ்சுக்கணும்? உனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனையில என்ன எதுக்கடி பகடக்காயா யூஸ் பண்ணீங்க? என் வாழ்க்கைய பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. அப்படி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? இல்ல ஸ்வேதா, உனக்கு நான் நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன். ஓ, இதுதான் நீ எனக்கு பண்ண நல்லதா? நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே அவனை பத்தி நான் உன்கிட்ட கேட்டப்போ அவனை நான் லவ் பண்றேன்னு உண்மையை சொல்லிருக்கணும். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக பெரிய கேமே விளையாடி இருக்க. ஹெல்ப் பண்றேன்னு என் கூடவே இருந்து என் கழுத்தை அறுத்திருக்க. இல்ல ஸ்வேதா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உனக்கு என் மேல கோவம் இருந்தா இன்னும் 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா இப்படி மட்டும் பேசாத ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா. ஹே, இன்னொரு முறை என் பேரை சொல்லி கூப்பிடாத. அதுக்கான அருகதைய நீ எப்பவோ இழந்துட்ட. நம்பிக்கை துரோகி. இல்ல ஸ்வேதா, நான் துரோகம் எல்லாம் பண்ணல. இதெல்லாம் பொன்னி ஆண்டிக்காகவும் அவங்க குடும்ப கௌரவத்துக்காகவும் தான் பண்ண. பொன்னி ஆண்டி சந்துருலாம் ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா. அதுவும் சந்துரு சூர்யா விட ரொம்ப நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். சூர்யாவை நல்லவன்னு நினைச்சதே தப்பு. உன்னை லவ் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டான். அவன் தம்பி மட்டும் எப்படி நல்லவனா இருப்பான்? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதாண்டி. உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. ச்சே. ஹே ஸ்வேதா, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப எப்படி புரிய வைப்பேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவித்ரா தான். அவ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும். இந்நேரத்துக்கு கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளை ஆகியிருப்பேன். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. என்னடா, எதுக்கு இங்க வந்த? இருக்கேனா இல்ல அவமானத்துல தூக்கு போட்டு தொங்கிட்டேன்னு பார்க்க வந்தியா? டேய் மச்சி, என்னடா நீ இப்படி பேசுற? ஏய் சும்மாரா. பின்ன எப்படி பேச சொல்ற? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா. என்னை இப்படி படுகுழியில தள்ளிட்டல. ஐடி கம்பெனி ஓனரு ஸ்வேதாவோட சொத்துன்னு சொல்லி எதுவுமே கிடைக்காம பண்ணிட்டலடா. நம்பிக்கை துரோகி. இல்ல மச்சி, நீ நினைக்கிறது தப்புடா. உண்மையை சொல்லணும்னா இப்ப கூட நான் உனக்கு நல்லதுதான்டா பண்ணிருக்கேன். ஏய், என்னது நல்லது பண்ணிருக்கியா? என் கனவு ஆசை எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கிட்டு எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. டேய் கோவப்படாதடா. உனக்கு ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நீ பண்ண எல்லாத்துக்கும் துணை போன. ஆனா நான் பண்ணதான் தப்புன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. உண்மையாவே பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு மச்சி. என்னடா நீ அவளுக்கு நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்கறியா? இல்ல மச்சி, என்னால அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட சாக கடந்த என்ன
அப்படியே விட்டுட்டு ஓடாம என் உயிரை காப்பாத்தினாடா. பவித்ரா மட்டும் இல்லைன்னா இப்ப நான் உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கவே மாட்டேன். ஓஹோ, உன் உயிரை காப்பாத்துனதுனால நீ உயிர் நண்பனை காட்டி கொடுத்துட்ட, அப்படித்தானே? இங்க பாரு மச்சி, ஆத்திரப்படாம நான் சொல்றத கேளு. இது காலத்தோட கட்டாயம். இப்ப புதுசா ஆரம்பிக்க போற வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. ஸ்வேதாக்கு சொத்து மட்டும்தான்டா இருக்கு, ஆனா பவித்ரா அளவுக்கு குணம் இல்லடா. குணத்தை வச்சு நான் என்னடா பண்றது? வாழ்றதுக்கு பணம் வேணும். பணம். டேய், பணம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம்டா. ஆனா பவித்ரா மாதிரி உன்னை மனசார லவ் பண்ற பொண்ணு கிடைக்குமா சொல்லு? நீ வேணான்னு அவளை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ தான் வேணும்னு உனக்காக கடைசி வரைக்கும் நின்னவ மச்சா அவ. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆமாண்டா, அவ நல்லவதான். நான் தான் கெட்டவன். எவ்வளோ கெட்டவன்னு இனிமேதான் பார்க்க போறா. சூர்யா, நான் அடிபட்டதுக்கு அப்புறம் திருந்திட்டேன்டா. நீயும் திருந்திடு. அதான் மச்சான் உனக்கு நல்லது. டேய், எனக்கு தெரியும்டா எது நல்லதுன்னு எது கெட்டதுன்னு. நான் பாத்துக்கிறேன். அவன் நினைச்சபடி இந்த கல்யாணத்தை நடத்த போறாள். நடத்தட்டும் நடத்தட்டும். கல்யாணம் நடந்தாலும் நான் நினைச்சதானே அவ கூட குடும்பமே நடத்த முடியும். இனிமே ஒவ்வொரு நாளும் இவனை ஏண்டா கல்யாணம் பண்ணுன்னு தவிப்பாடா. என்னது நேரம் ஆயிட்டே இருக்கு. ஐயோ, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ராணி அக்கா பவித்ராவோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரதா தானே வாணி அக்கா சொன்னாங்க. இன்னும் ஆளை காணோம். போங்க போங்க. வாங்க 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 வாங்க. ராணி அக்கா, அட வாங்க. என்ன இப்படி தயங்குறீங்க? இது உங்க பொண்ணு கல்யாணம், நீ தயங்காம இருங்க. ராணி அக்கா, உங்களுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ இவங்களோட வந்துட்டல. வணக்கம். சரி சரி. நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத, சரியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னோட சூழ்நிலை என்னால எதுவும் சொல்ல முடியல. இல்லம்மா, மன்னிப்பு கேட்க வேண்டியது நாங்க தான். என் பொண்ணு பண்ண தப்பாலதான் உங்க குடும்பமே கதி கலங்கி போய் நின்னுச்சு. பாவம், நீங்க நினைச்சிருந்தா உங்க பையனுக்கு அந்த பணக்கார வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆமாம்மா, நீங்க என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாம நடக்கும். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி பொண்ணு, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்படியே நீ கண் கலங்கிட்டு இருக்க? இல்லக்கா, சூர்யாவோட மனசை மாத்தாம பவித்ராவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்கிறதா இல்ல சந்திரவுக்கும் ஸ்வேதாவுக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறதான்னு புரியலக்கா. என்ன பொண்ணு, நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கோ. இந்த பாரு, சந்துரு ரொம்ப நல்ல பையன். சீக்கிரமா ஸ்வேதாவை புரிஞ்சுக்குவான், ஸ்வேதாவும் சந்துருவ புரிஞ்சுக்குவான். சரிங்கக்கா. சரி சரி. பவித்ராவோட அம்மா அப்பாவை பவித்ரா கிட்ட கூட்டிட்டு போ. அவ இவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன? வாங்க 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 வாங்க. ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துருங்கோ. மாப்பிள்ளை, இந்த மாலையை போட்டுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி, ஓம் தாரலட்சுமி. மாலையை வாங்கிக்கோமா, மாலையை மாத்திக்குங்க. ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம்
கனகலட்சுமியே போற்றி ஓம். மாப்பிள்ள மாலை வாங்கிக்கோங்க. ஓம் கன்னியாலட்சுமியே போற்றி ஓம். காருண்யலட்சுமியே போற்றி ஓம். சுபாலட்சுமியே போற்றி ஓம். மாலையை மாத்திக்கோங்க. ஓம் கோலட்சுமியே போற்றி ஓம். கோலாபுரலட்சுமியே போற்றி ஓம். மாத்திக்கோங்க. ஓம் சத்யலட்சுமியே போற்றி ஓம். சர்வலட்சுமியே போற்றி ஓம். சர்வஸ்வரூபியே போற்றி ஓம். சத்யலட்சுமியே போற்றி ஓம். சௌந்தர்யலட்சுமியே போற்றி ஓம். சைன்யலட்சுமியே போற்றி ஓம். ஜெயலட்சுமியே போற்றி ஓம். ஜெகலட்சுமியே போற்றி ஓம். மாப்பிள்ள மாங்கல்யத்தை வாங்கிக்கோங்க. நீ மேடையிலேயே போய் உட்கார்ந்து ஸ்வேதா கழுத்துல தாலியே கட்ட போனாலும் அந்த கடைசி நிமிஷத்துல உன்னை ஏன் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். கெட்டி மேளம் கெட்டி மேளம். இப்ப சந்தோஷமா? சாதிச்சுட்ட. சந்தோஷம்க்கா. நீ நினைச்சபடி நடந்துச்சுல. மாப்பிள்ள 2 பேர பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. நெத்தி வகட்டுல பொட்டு வைங்க. பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்.
எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க, அப்பா அம்மா காலில் விழுங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பாடு எல்லாம் என்ன நடக்குது? நான் போய் பார்த்துட்டு வரேன், இரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரிங்க, எந்திரிங்க. அங்கே ஆச்சரியம் வரீங்க. நல்லா இருங்க, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. உங்க அப்பா மாட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அக்ஷதை வாங்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க. நல்லா இருக்கும் நீங்க. இங்க பாரு பவித்ரா, பொன்னி அம்மா ரொம்ப நல்லவங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க மனசு நோகாம நடந்துக்கணும்மா. சரியாம்மா? சரிம்மா. அம்மா பவித்ரா, அம்மா சொன்ன மாதிரி நீதாம்மா இந்த வீட்டோட மூத்த மருமக. நீ எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும். எது நடந்தாலும் பெரியவங்க மனசு கோணாம அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். சரியாம்மா? சரிப்பா. இங்க பாரு ஸ்வேதா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோன்னு நீ போக போக கண்டிப்பா புரிஞ்சுப்ப. ஆமா ஸ்வேதா, உனக்கு சந்துரு கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு அந்த ஆண்டை எழுதி வச்சிட்டான் போல இருக்கு. அதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இங்க பாருமா, பொன்னியும் ராஜாராமும் ரொம்ப நல்லவங்க. அதனால நீ அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி நடந்துக்காத, சரியா? யார் மனசையும் நான் நோகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட மனசை எல்லாரும் சேர்ந்து நோகடிச்சிட்டீங்களே. என்னடா செல்லம், ஏன்டா அப்படிலாம் அப்படியெல்லாம் இல்ல பேசுற? ஸ்வேதா. அப்படிலாம் இல்லம்மா. என்னங்க, என் மேல கோவமா? உன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? என்னங்க இது? நான் யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் தாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. இப்படி நீங்க உடைஞ்சு போயிருக்கிறத என்னால பார்க்க முடியலங்க. இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்ககிட்ட வேற எப்படி பேச சொல்றேன்? இங்க பாரு, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னங்க இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இத்தனை நாளா நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஒரு வெள்ளந்தி நினைச்சிட்டு இருந்த. இப்பதானே தெரியுது அத்தனையும் நடிப்புன்னு. உன் கூட வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை யோசிச்சு பார்க்க வச்சிட்டல. ஐயோ இல்லங்க. பேசாம இரு. அத்தனை பேர் முன்னால என்ன அசிங்கப்படுத்தி தலைகுனிய வச்சிட்டல. ஐயோ அப்படி இல்லைங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தலை குனிஞ்சிடக்கூடாது, நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தான் இதெல்லாத்தையும் நான் பண்ண. பேசாத, தயவு செஞ்சு பேசாத. உன் மனசுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்கும் போதெல்லாம் ஏதேதோ பொய் சொல்லி ஏமாத்தி என்கிட்ட நடிச்சிருக்க. இன்னைக்கு உண்மையை மறைச்சு அத்தனை பேர் முன்னால என்ன அசிங்கப்பட வச்சிருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. நீ என்கிட்ட எதுவும் பேச வேணாம். 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பாரு, உன் போக்குல நீ போ, என் போக்குல நான் போறேன். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பா அம்மா ஃபேமிலி போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, வாங்க. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. வாங்கப்பா. ராஜா, நீ வாமா. என்னால எப்படிங்க உங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? நீங்க என்னோட கடவுள். சூர்யா பண்ண தப்புனால நீங்க எங்கேயும் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் மறைச்சு
நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலங்க. நீங்களே எப்படி பேசினா நான் யார்கிட்ட பேசுவேன்? பொன்னி பொன்னி வா, ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க பாரு, வா. ஆரத்தி வந்துருச்சு. அம்மாடி ஸ்வேதா, நீ சந்துரு பக்கத்துல போய் நில்லுமா. போமா. சந்துரு வாப்பா. சூர்யா பக்கத்துல போய் நில்லு. வாங்க. ஸ்வேதா பக்கத்துல நில்லுமா. ஸ்வேதா வாமா அந்த பக்கம். ஸ்வேதா, ரெண்டு பேரும் சேர்ந்தமா நில்லுங்கம்மா. ஆரத்தி எடுக்கணும்ல. போ ஸ்வேதா, போ, போய் பக்கத்துல நில்லு, போ. கடவுளே, ரொம்ப நன்றி. நான் உன்கிட்ட வேண்டின மாதிரி இந்த வீட்டுக்கு என்ன மருமகளா கொண்டு வந்துட்டேன். விடு விடு. சந்துரு, ஸ்வேதா கையை பிடிச்சுக்கோப்பா. டேய், கையை பிடிச்சிக்கிட்டு தாண்டா உள்ள போகணும். சூர்யா, பவித்ரா கையை பிடி. வாங்க, வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ரெண்டு பேரும் வலது காலால படியை தள்ளி விட்டுட்டு உள்ள போங்க. பண்ணி, முதல்ல ரெண்டு மருமகளையும் குத்து விளக்கு ஏத்த சொல்லுமா. பவித்ரா, நீ தான் இந்த வீட்டு மூத்த மருமக. பூஜை ரூம்ல 2 விளக்கு இருக்குல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஏத்த போ. ஸ்வேதா, வா, நீயும் வந்து இன்னொரு விளக்கேத்து. ஸ்வேதா, அதான் கூப்பிடுறாங்களே, வந்து விளக்கேத்து, வா. வா.
பொண்ணே, இனிமே கவலைப்படாதம்மா. உன் குடும்பம் சந்தோஷமா சௌக்கியமா நல்லா இருக்கும். சரி, அடுத்த சம்பிரதாயத்துக்கு போயிடுவோம். போய் பாலும் பழத்தை எடுத்துட்டு வச்சு போமா. சரிங்கப்பா. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போவோம். பவுனே, அந்த பால் பழத்தை சீக்கிரமா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன்ப்பா. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. மணிக்கம் உட்காருமா, உட்காருமா. வாப்பா, நீ வந்து உட்காரு. பரவாயில்ல, நீ உட்காரு. வா தங்கச்சிமா. வரேன்னு. சம்மந்தி, வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க சம்மந்தி. இருக்கட்டும், வந்து உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. வாங்க. நீங்க போய் உட்காருங்க. பவுனு, இதோ வந்துட்டேன். இந்தா, இந்த பால்லே பழமும் இருக்கு, உன் கையாலே கொடுத்துரு. டேய், இந்தா. ஸ்வேதா, சாப்பிடுமா. ராஜாராம், என்னப்பாச்சு? ஏன் ரொம்ப அமைதியாவே இருக்க? என்ன மன்னிச்சிருப்பா. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி விடுப்பா. இப்படி நடக்கும்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சு பேசி கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை அப்படியே ஏற்றுக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்ன? பரவாயில்லப்பா, நீ இந்த விஷயத்த இவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கோன்னு நான் நினைக்கல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லை ராஜாராம், என் பொண்ணு உன் வீட்டு மருமகளாக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. ஸ்வேதாவுக்கு இதுதான் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. அதுபடி தான் நடந்திருக்கு. ஆமாண்ணே, அவர் சொல்றதும் சரிதான். இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பாப்போம். மாப்ள, இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் நியமிச்சிருப்பாருப்பா. என்னதான் நம்ம தலையிலா நின்னாலும் அதை மாத்தி எழுதவே முடியாது. அதெல்லாம் சரிதான் சித்தப்பா. ஆனா சூர்யாவுக்கு பவித்ராதான்னு பொன்னிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல. அதை ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மண்டபத்தில் வச்சு மொத்த குடும்பம் அசிங்கப்பட்டு போலீஸ்லாம் வந்து இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம்ல. இல்ல விநாயகம், பொன்னி என்ன இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சா எல்லாருக்கிட்டையும் மறைச்சது. விஷயம் ஏதோ தெரியாம கைமீறி போறதுக்குள்ள தப்பு எதுவும் நடக்காம பொன்னி தடுத்துருச்சுல்ல. சித்தப்பா, என்னதான் இருந்தாலும் பொன்னி ராஜாராம் கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்கிட்ட இருந்து மறைச்சது கண்டிப்பா தப்பு. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. பெரியவங்க நாமெல்லாம் இப்படி நடந்ததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வாழ போற சின்ன பசங்க அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? அவங்களுக்கு நாம தான் நடந்ததை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. பொன்னி, இந்தா கொடு. வேணாம், வாங்கிங்க மாப்பிள்ள, குடு.
குடிங்க மாப்பிள்ள. கொடு. எல்லாரும் குடிங்க, கூல் ட்ரிங்க்ஸை குடிங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஐயோ தலை வலிக்குதா? சரி வாமா, நீ போய் சந்துரு ரூம்ல ரெஸ்ட் எடு. ஏய் ஐஸ்வர்யா, அண்ணியை கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. வாங்க அண்ணி. வாங்க. அண்ணி வாங்க. அண்ணி, இதுதான் எங்க சந்துரு அண்ணனோட ரூம். ரெஸ்ட் ரூம் அங்க இருக்கு. நான் வரேன். ஸ்வேதா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்வேதா, நடந்த எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. எனக்கு தெரியும் ஸ்வேதா, நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு. ஆனா நான் உங்ககிட்ட என் சைடு நியாயத்தை நான் சொல்லியே ஆகணும். பவித்ராவை நான் லவ் பண்ணவே இல்லை ஸ்வேதா. ஆமா ஸ்வேதா, நான் பவித்ராவை லவ் பண்ணல, அவ தான் என்னைய லவ் பண்ணா. நானும் அவ என்ன உண்மையா லவ் பண்றான்னு நினைச்சப்பதான் என் பணத்துக்காக அவ லவ் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த நிமிஷமே நான் அவளை விட்டு விலகி வந்துட்டேன். ஆனா அவ எங்க அம்மா கிட்ட ஏதேதோ சொல்லி அவங்க நம்ப வச்சு பணத்துக்காக அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா ஸ்வேதா. சூழ்நிலையும் அவளுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. நீ அவளை லவ் பண்ணியோ இல்ல அவ உன்னை லவ் பண்ணாலோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நான் உன்கிட்ட ஏதாவது பாஸ்ட் இருக்கான்னு எத்தனை முறை கேட்டிருப்பேன். நீ ஒரு வார்த்தை இத பத்தி சொல்லியிருந்தா என் வாழ்க்கை எனக்கு இப்படி ஆயிருக்குமா? தெரியாத ஒருத்தனை புருஷன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? ரெண்டு பேருமா சேர்ந்து மறைச்சு இப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி நாடகம் ஆடுறீங்க. ஐயோ இல்ல ஸ்வேதா, நிறுத்து. உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட மினிமம் மேனஸ் எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான். இல்ல ஸ்வேதா,
நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த பவித்ராவால என் வாழ்க்கையும் நாசமாயிடுச்சு. உன் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம் நீ. ஆனா என் வாழ்க்கை நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி நடந்தது? உங்க 2 பேரால தானே. இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். போயிடு. ஸ்வேதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். ஹே, கேட்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். பொன்னே, அண்ணே ராஜா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இப்படி அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்ல. ஆமாப்பா மாப்பிள்ள, நல்ல நேரம் பார்த்து அடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். வேணாம், இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் வேணாம். என்ன இப்படி சொல்றீங்க மாப்பிள்ள? மறுபடி இன்னைக்கு நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் நடத்தினா தானப்பா நல்லது. ஆமா, எல்லாம் முறைப்படி தானே நடந்துச்சு. எல்லாமே அவசரமா தானே முடிஞ்சுச்சு. இது அவசரமா நடக்க வேணாம், பொறுமையா பார்த்துக்கலாம். ஆமா, அப்பா சொல்றது சரிதான். இப்போ எதுவும் வேணாம். டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னாலதான்டா எல்லாம். அப்பா, நீ பண்ண தப்பால எந்த தப்பும் பண்ணாம ஸ்வேதா சந்துருவோட வாழ்க்கை நீங்க கேள்விக்குறியா நிக்குதா? எதுக்கு போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணே, கொஞ்சம் தள்ளுங்க. என்ன ராஜாராவ், எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ற ஆள் நீ. இப்படி கோவப்பட்டா எப்படிப்பா? அமைதியா இருப்பா. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் கண்ணு முன்னால நிக்க வேணாம்னு சொல்லு. போ சொல்லிக்கிறது. அப்பா, விடுப்பா. டேய், ஓடாங்கறேன். நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். பொறுமையா போ சொல்லு. பொறுமையா இருப்பா, போடா, பொறுமையா பேசலாம், போ. பாத்துக்கலாம். சொல்றேன்ல, அப்புறம் பாத்துக்கலாம், போ. உள்ள போ. ராஜாராம், இப்படி நீ கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்தது நடந்து போச்சு, என்ன விட. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, நல்லா இருந்த குடும்பம் இப்படி 2 ஆகி போச்சே. கல்யாணம் ஆகி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம். ச்சே, இப்படி ஆயிடுச்சே வீடு. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி நடந்து போச்சேன்னு இருக்கிறத விட இவங்களுக்கு உடனே சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்றதா நல்லதுன்னு தோணுது. ஆமாப்பா, எனக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயத்த தள்ளி போறது சரியா படல. எது நடக்கணுமோ அது நடக்கும். ஆமாண்ணே, சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சா அவங்களுக்குள்ளேயே ஒரு நெருக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தள்ளி போடாம இப்பவே இதை நடத்துறதா சரின்னு படுது. ஆமா மாப்பிள்ள, விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்துருச்சேன்னு நாமளும் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? முதல்ல அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் மாப்பிள்ள. சரி, நடத்திடலாம். ரொம்ப நல்லதுப்பா. அப்புறம் முறைப்படி பொண்ணு வீட்டில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அவங்க 2 பேரையும் எங்க கூடயே அழைச்சிட்டு போறோம். சரிம்மா. அண்ணியை அழைச்சிட்டு போறோம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஸ்வேதா கூட்டிட்டு வந்துடுறேன். டேய், நானே கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா போனை வச்சிரு. சந்துரு, வெயிங்கடா, சொல்றேன்ல. என்னடா மா, இங்க என்னடா பண்ற?
இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விஷயம் தெரியாது, இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல, அதான் விஷ் பண்ணணும்னு கால் பண்ணாங்க. சரி பேசிட்டியா? பேசிட்டேன். டேய், ஸ்வேதா பாவம் தனியா உட்காந்துருக்கா, அவகிட்ட நீ போய் கொஞ்சம் பேச்சு கூட, நம்ம வீட்டெல்லாம் சுத்தி காட்டு. வா. என்னடா? இல்லம்மா, நீயே போய் சொல்லிடு, நான் கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறேன். அது இல்லடா சந்துரு, நீயும் ஸ்வேதாவும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகணும், அதான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கேயா? நான் ஏமா அங்க போகணும்? என்னடா இப்படி கேக்குற? அது உன்னோட மாமனார் மாமியார் வீடு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உனக்கு அங்கதான் சாந்தி முகூர்த்தம். முறைப்படி பொண்ணு வீட்டில் தான் நடக்கணும். அம்மா, நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. புரியுதுடா சந்துரு. இதை பாரு, ஸ்வேதா உன் கையால தாலி கட்டிட்டு வந்திருக்கா. இனிமே அவளை நீ வேற யாரோ மாதிரி பார்க்க கூடாது. அவகிட்ட பேசி பழகி அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லதுடா. என்னம்மா நீ ஈஸியா சொல்லிட்ட, என் மனசை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா? ஐயோ, அப்படி இல்லடா சந்துரு. இங்க பாரு, கல்யாணம் வெறும் பேருக்காக மட்டும்தான் நடந்திருக்கு, மற்றபடி இதுல வேற எதுவும் இல்லை. தயவு செஞ்சு என்னை இதை செய்ய அதை செய்யணும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு எதுலையுமே விருப்பம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னடா சந்துரு, நீயே இப்படி பேசினா எப்படி? வேற எப்படிமா பேச சொல்ற? உனக்கே நல்லா தெரியும் நான் உனக்காகவும் அப்பாவுக்காகவும் தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அப்புறம் இந்த மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? அது இல்லடா, பவித்ரா யாருன்னே தெரியாதப்ப கூட யாரோ தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீ எவ்வளவு போராடின. இப்போ நல்லபடியா சந்தோஷமா அவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கா. அந்த ஸ்வேதா, அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஓ அண்ணன் சூர்யா பண்ண தப்புக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரோட நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு உன் கையால தாலியை வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிறா. யாரால? ஒன்னால தானே? ஒன்னாலதான். நீதான் அதுக்கு காரணம். உன்னை நம்பிதான் அவ வந்திருக்கா. அவளை நீ புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா பாத்துக்கணும் சந்துரு. இப்போ நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கலனாலும் காலம் கண்டிப்பா உங்க 2 பேரையும் நல்லபடியா சேர்த்து வைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் அந்த நம்பிக்கைய நிறைவேற்றுவேன்னு நம்புறேன். இது உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல சந்துரு. 2 குடும்பத்தோட நிம்மதியும் இதுல கலந்துருக்கு. 2 குடும்பத்தோட உறவு நல்லா இருந்தாதான் உங்க அப்பா சந்தோஷமா இருப்பாரு. அது உனக்கு நல்லா தெரியும்ல? புரிஞ்சுக்கடா சந்துரு. வா. ஸ்வேதா, தலைவலி எப்படிமா இருக்கு? இது தீராத தலைவலி, இனிமே என்னை விட்டுட்டு போகாது. என்ன ஸ்வேதா இப்படியெல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? காட்டினது ஒருத்தனை, கட்டினது ஒருத்தனை. இந்த மாதிரி யாருக்குமே எங்கேயுமே நடந்திருக்காதுல்ல? நான் ரொம்ப லக்கி இல்ல? அதான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்வேதா, உன் வலி என்னன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா நீ சந்துருவோட சேர்ந்து வாழணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணது, அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் நல்லதுமா. கடவுள் முடிவு பண்ணலமா, நீங்க தான் முடிவு பண்ணிருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்குமா எல்லா பழியையும் கடவுள் மேல போடுவீங்க? என் வாழ்க்கைய பத்தி எவ்வளோ கனவு வச்சிருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல? அப்படி இருந்தும்
ஏமா இப்படி ஒரு பிளான் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச? இல்ல ஸ்வேதா, நான் எப்படிமா யாருன்னே தெரியாத ஒருத்தன் அவன் கூட என்னால வாழ முடியும்? ஸ்வேதா, என்ன செல்லம்? என்னம்மா என்னாச்சு? ஆ ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, ஏமா கண் கலங்குற? ஆ இங்க பார், நீ அழுதா அப்பா மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அழாத செல்லம். எல்லாமே எனக்கு பிடிச்சதா கேட்டு கேட்டு செய்யற நீங்க ஏன் டாடி என் வாழ்க்கை விஷயத்துல மட்டும் என் விருப்பத்துக்கு மாறா செஞ்சீங்க? சொல்லுங்க டாட், ஏன் இப்படி செஞ்சீங்க? என்னம்மா இப்படிலாம் பேசுற? அப்பா என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ணுவேன். என் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே இந்த கல்யாணத்துக்கே நீ ஒத்துக்கிட்ட. இப்பவும் இந்த கல்யாணத்தை கூட உன் நல்லதுக்காக தான்மா பண்ணிருக்கேன். செல்லம், எல்லாம் உனக்கு போக போக புரியுமா? இல்லப்பா, என்னால இந்த ரூம்குள்ள ஒரு 5 minutes கூட இருக்க முடியல. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இங்க லைஃப் ஃபுல்லா நான் எப்படிப்பா இருக்கிறது? சொல்லுங்கப்பா. செல்லம், நானும் உன் அம்மாவும் எப்படி நம்ம வீட்டில் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி என் நண்பன் ராஜாராமும் என் தங்கச்சி பொன்னியும் உன்னை தான் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க. நீ இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ போற. இல்லப்பா, அவரு நல்லவரா இருந்து என்னப்பா யூஸ்? அவரு வளர்த்த பையன் தான் லவ் பண்ண பொண்ணையே மறைச்சு என்ன கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு. இது என்னப்பா குடும்பம்? செல்லம், சூர்யா அவங்க அப்பாவுக்கு பயந்து எல்லாத்தையும் மறைச்சிருப்பாமா. ஆமாம்மா, இனி இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன்னு வையே, உன் வாழ்க்கை வீணா போயிருமா. நான் சொல்கிறத கேளு. இப்போ சந்துரு அவன் குடும்பத்துக்காக எதை பற்றியும் யோசிக்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்ல. இதுல இருந்தே தெரியல அவன் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கான், பாசம் வச்சிருக்கான்னு. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. அவனை புரிஞ்சுக்கோமா. அவன் கூட நீ சேர்ந்து வாழணும் செல்லம். செல்லம், இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வர ஆசைப்பட்டது நான் தான். அது நடந்துருச்சு. அப்பாவுக்காக நடந்ததுல ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுறா. உன்னோட வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழணும். நீ சந்தோஷமா இருந்தா தானே நானும் உங்க அம்மாவும் நிம்மதியா இருக்க முடியும். ஆமா ஸ்வேதா, நீ நல்லா இருந்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். நீ சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆமா செல்லம், எல்லாம் போக போக தான் சரியாகும். உடனே எல்லாம் சரி ஆகாது. அதுக்காக நாமளும் அப்படியே இருந்துட முடியுமா? பிராக்டிக்கலா யோசி. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை நாம தானே வாழணும். பத்மா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஸ்வேதாவை கூட்டிட்டு வா. சரிங்க, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். மனசை போட்டு குழப்பிக்காத. ஸ்வேதா, சொன்னா கேளுமா. வா, எல்லாரும் கீழே இருப்பாங்க. எந்திரி, எல்லாம் சரியாயிடும்.
வா, கண்ணை தொடச்சுக்கோ. வா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறோம். வாங்க மாணிக்கம். போயிட்டு வராங்க. சரி ராஜாராம், போயிட்டு வரோம். பொண்ணையும் மாப்பிளையும் நாங்க கூட்டிட்டு போறோம். சரி மாணிக்கம், நான் கிளம்புறோம். வா. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். பொறுமையா இரு, கோவப்படாத. மாப்பிள்ள வாங்க போலாம். வரேன் நீ வரேன்னு. வாங்க மாப்பிள்ள. வா ஸ்வேதா. வரேன்ப்பா. வரேம்மா. போயிட்டு வரா நீ. போயிட்டு வரேனே. ஸ்வேதா சொல்லுமா, சொல்லு. போயிட்டு வரோம். போயிட்டு வராங்க. அம்மா வா. வாங்கம்மா. வரேன்ப்பா. சம்மந்தி, ஒரு நிமிஷம். நாங்களும் பொண்ணு மாப்பிளைய எங்க வீட்டுக்கு கூட்டு போலாங்களா? எதுக்கு? இல்ல, எங்களுக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல சம்மந்தி. இந்த வீட்டை பத்தி எதுவுமே தெரியாம புதுசா வர்ற மருமகளுக்கு தான் இதெல்லாம் அவங்க வீட்டில் வச்சு நடக்கணும். உங்க மகளுக்கு இந்த வீட்டை பத்தி என்ன தெரியாது. எது நடக்கிறதா இருந்தாலும் இங்கேயே நடக்கட்டும். இல்ல சம்மந்தி, நாங்க எதுக்கு சொல்றோம்னா, சம்மந்தி சம்மந்தி நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. பவித்ராக்கு இதுவும் ஒரு தாய் வீடு மாதிரி தான். அவளை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன். அவளை என்ன நம்பி விட்டுட்டு போங்க. இல்லம்மா, எங்களுக்கும் எங்க பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற ஆசை இருக்கும்ல. புரியுதுமா, ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ராஜாராமே 2 பேர்த்தையும் அனுப்பி வச்சிருவாப்புல. கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, இப்ப 2 பேருக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு தானே 2 பேரும் ஆசைப்படுறீங்க. ஆமா, அத நாங்களே இந்த வீட்டில் நல்லபடியா நடத்தி வைக்கிறோம். சரியா? இது ஒண்ணுதான் கேடு. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா கிட்ட சொல்லு. நீ சொன்னா தானே அவங்க சமாதானமாவாங்க. ஆமாப்பா, எனக்கு எல்லாரும் இருக்காங்க. இங்க எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பாத்துக்க, பத்திரமா இருந்துக்க பவித்ரா. சரிங்க சுமதி, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். பொன்னி, போய் தாம்பூல தட்டை எடுத்துக்கோ. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. பவித்ரா, எல்லாரையும் அனுசரிச்சு பார்த்து நடந்துக்கோமா. மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் அதை பெருசுப்படுத்தாம வாழ பழகிக்கோமா. சரியா? சரிம்மா. சரி விடுங்க, எங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். விடுங்க. பவித்ரா, கடவுளா பார்த்து உனக்கு ஒரு பெரிய இடத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. மாப்பிள்ளையோ இல்ல வேற யாராவது ஏதாவது பேசினாலும் நீ எதுவும் பேசிடாதம்மா. அம்மா, அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா. பவித்ரா, அப்பப்போ நீயும் மாப்பிள்ளைய வந்து எங்களை பார்த்துட்டு போங்க. என்ன? சரிப்பா, நாங்க கிளம்புறோம்மா. அடடா, கிளம்பிட்டீங்களா? என்னது இது கையில எடுத்துட்டு போயிட்டு? இந்தாங்க பையில வச்சு தரேன், இப்ப எடுத்துட்டு போங்க. என்னது இது? ஆளுக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்னது இதெல்லாம்? கண்ணை தொடங்க. இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பவித்ரா என் வீட்டு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். நீங்க கவலைப்படாம போங்க. இப்போ அவ சொந்தக்காரியாவே ஆயிட்டா. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் பொண்ணு எதுக்கு இருக்கோம்? இவ்வளவு பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரியா? அழக்கூடாது.
பாத்துக்கங்கம்மா. நான் வரேன். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. பவித்ரா, எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்குமா, சரியா? ஏய், என்ன இது அழுதுகிட்டு? சின்ன பிள்ளையாட்டம், சும்மா அழக்கூடாது. என்னடி ஆச்சு? இருமா. என்ன பண்ற நீ? பூஜா, என்ன பூஜா ஆச்சு? சொல்லி தொலை. சொல்லு. ஐயோ, ஏண்டி அழற? பூஜா சொல்லுமா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழற? சொல்லுன்னு சொல்றேன். அழறத நிறுத்திட்டு முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. உங்க அம்மா நீ சூர்யாவோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரதா சொன்னா, இப்ப திடீர்னு இங்க வந்து நிக்கிற. ஏன் அழற? அங்க என்ன நடந்துச்சு சொல்லுமா. என்ன அங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ஏமா, ஏன் இப்படி பண்ண? நானும் உன்னை சந்திரவை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன். நீ தானே அவனை உன்னை கட்டி வைப்பேன்னு சொன்ன. நீ தான் அந்த வீட்டு மருமக, அது இதுன்னு ஆசை காட்டின. ஆமாண்டி, நான் தான் சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த சூர்யாக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கு. சந்துருவுக்கு நீ தான். உன்னதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது உன் அம்மா மேல ஆணை. மா, ஏமா ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை கட்டி அவனுக்கு வப்பாட்டியா இருக்க சொல்றியா? ஏய், என்ன சொல்ற? அந்த சந்திரக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. என்னம்மா சொல்ற? சந்துருவுக்கு கல்யாணம் நடந்துச்சா? ஆமா டாடி. கல்யாண மண்டபத்துல சூர்யா அந்த ஸ்வேதாக்கு தாலி கட்ட போற நேரத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துக்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்பா. டேய், என்னடா சொல்ற? நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்கப்பா. எனக்கும் பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. நிறுத்துங்க. அவமானப்பட்டது நீங்க இல்ல, நாங்க தான் அவமானப்பட்டோம். இனிமே என் பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? என் பையன் சந்துரு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். பூஜா, உன் அம்மா என்ன சொல்லி உன் மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நடக்கிறத வச்சு பார்த்தா ஏதோ தப்பான ஒரு ஆசையை உன் மனசுல விதைச்சு வச்சிருக்கா நல்லாவே தெரியுது. நீ இத்தனை நாளா ராஜாராம பழி வாங்குறதுக்கு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. ராஜாராம பழி வாங்குறன்னு சொல்லி உன் சொந்த பொண்ணை பழி கொடுத்துற போற. பூஜா, நான் சொல்றத கேளுமா. கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. போய் ஆக வேண்டியதை பாரு, போ. ஏன் நான் என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா?
இத்தனை நாள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஏய், அவ சின்ன பொண்ணு, அவ மனசை எதுக்கு கெடுக்கிற? அவ மனசுல எதுக்கு விஷத்தை விதைக்கிற? ஒரு அம்மாவா ஒரு பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடு. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பேசாம போங்க. அழாத பூஜா. அப்பா சொல்ற மாதிரி நமக்கு இதெல்லாம் வேண்டாம். நடந்ததெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. பூஜா, உன் அம்மா தான் இத்தனை நாளா நான் சொல்றது எதுவுமே கேட்காம அகங்காரத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீயும் உன் அம்மா கூட சேர்ந்துட்டியா? உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இந்த குடும்பத்தை எந்த நிலைமைக்கு ஆளாக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுமோ பண்ணுங்க, பாக்குறேன். பாருங்க பாருங்க, இவ்வளோ நாளா வேடிக்கை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இனிமேலும் அதையே பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏமா ஏமா இப்படி பண்ண? நான் சும்மா தானே இருந்தேன். ஏன் தேவையில்லாம அவன் தான் உனக்கு நான் ஆசையை காட்டினேன். சொல்லுமா. ஏய், அழாம நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னும் என்னமா சொல்ற? அழாதேன்னு சொல்றேன்ல, முதல்ல கண்ணத்தோட. புஷ்பாவோட பொண்ணு ஒரு ஆம்பளைக்காக அழக்கூடாது, அவனுங்கள தான் அழ விடணும். கண்ணத்தோட முதல்ல. சரி சொல்லு, அந்த சந்துருக்கு விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடந்துதா? அந்த சந்துரு இந்த கல்யாணத்தை இஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டானான்னு உன்னை கேட்டேன். இல்லம்மா, அவங்க அப்பா அம்மா வாணி மேடம் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ண மாதிரி இருந்தது. ஏமா கேக்குற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே என்ன பண்ண முடியும்? இங்க பார், 2 பேரும் விருப்பப்பட்டு முழு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாதாண்டி அது கல்யாணம். இப்போ நடந்ததுக்கு பேரு கட்டாய கல்யாணம். நீ சொல்றத பார்த்தா அந்த ராஜாராம் அவன் மானம் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த கட்டாய கல்யாணத்தையே செஞ்சு வச்சிருக்கான். இது வெறும் சம்பிரதாயத்துக்கு மட்டும் நடந்த கல்யாணம் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி சேர்ந்தவங்கெல்லாம் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழவே முடியாது. நாம் அந்த சந்துருவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவோம். அவனே சீக்கிரமா அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு உன்னை தேடி வருவான். என்னவா பேசுற நீ? இதெல்லாம் நியாயமே இல்ல. ஒரு கல்யாணம் ஆன பையனை பிரிச்சு பூஜாவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்ற? என்ன? சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் நியாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. பூஜா, அந்த சந்துருவோட மனசை மாத்தி அந்த வீட்டுக்கு ஒன்ன மருமகள் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த சந்துருவை சீக்கிரமே உன் காலடியில விழ வைக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, பொறுமையா இரு. பூஜா, வேணாண்டி, இது உன் வாழ்க்கை விஷயம். இதுல நீ அம்மா சொல்றத கேட்காத ப்ளீஸ் பூஜா. ஏய், உன்னை போன்னு சொன்னேன்ல, போ. ஏய், போடி. சும்மா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு. இவளுக்கு ஏறத்தான் தான் ஓடுதா இல்லையான்னு தெரியல. பா. அம்மா, நீ சொன்னதெல்லாம் நடக்குமாமா? கண்டிப்பா நடக்கும்டி, நான் நடத்தி காட்டுறேன். விசாலா, விசால், என்ன ஆச்சு இவளுக்கு? கூப்பிடுறது கூட காதுல கேட்காம படுத்திருக்கா. விசாலம், விசாலம், என்னாச்சு? இப்ப போய் படுத்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? கல்யாணம் முடிஞ்சு 2 மருமகளும் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நீ தானே முன்னாடி நின்று ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்.
எல்லா சடங்குக்கும் முன்னாடி நிக்க வேண்டிய நீயே இங்க வந்து படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? ராஜாராம் வேற அக்கா எங்கன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான். மண்டபத்துல எல்லாம் நல்லா தானே இருந்த, என்னாச்சு? எதுவும் காய்ச்சல் அடிக்குதா? என்னாச்சு விசாலம்? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதாவது பதில் சொல்லு. உடம்புக்கெல்லாம் ஒரு கேடும் இல்ல. உடம்புக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன ஆச்சு விசாலம்? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னங்க, எப்படி பேசுறது? எல்லாம் நடக்கிற மாதிரியா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்ப என்ன நடந்துருச்சு? எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியா தானே கல்யாணம் ஆச்சு, அப்புறம் என்ன? இப்படி நடந்ததுக்கு பேரு நல்லபடியா நடந்ததா? என்ன விசாலம், மண்டபத்துல எல்லாம் நல்ல சிரிச்ச முகத்தோட தானே இருந்துகிட்டு இருந்த, எல்லாரையும் நல்லபடியா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியே. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னே என்னாச்சு? மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் ஏற்கனவே நம்ம குடும்பமானம் போயிடுச்சு. நானும் மூஞ்சத்துக்கு வச்சிட்டு இருந்தா நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க? என் தம்பிய பாத்தீங்கல்ல, அவன் எப்படி ஆயிட்டான். அவன் பாவங்க. விசாலம், உன் வருத்தம் எனக்கும் புரியுது. ராஜாராம் போக போக கண்டிப்பா சரியாயிடுவாம்மா. இல்லங்க, அவனுக்கும் மனமேடைக்கும் ராசியே இல்லைங்க. அவன் கல்யாணம் நடக்கும் போதும் சரி, இப்ப அவன் புள்ள கல்யாணம் நடக்கும் போதும் சரி, அவன் மனப்பட்டு நிக்கணும்னு இருக்கு. ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. என்னால அவனை இப்படி பார்க்கவே முடியல. சரி விசாலம், நடந்தது நடந்து போச்சு. இன்னமும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி? நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மருமகளுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. அதெல்லாம் பண்ணா இப்ப என்ன ஆக போகுது? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நடந்திருக்கு. அப்படி இருந்துட்டு போட்டோம். என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க. நான் எதையும் பாக்குற மனநிலைமையில இல்ல. இந்த பாரு விசாலம், ராஜாராம் தான் இப்படி உடைஞ்சு போயிருக்கான்னா நாமளும் அப்படியே இருக்கிறது சரி வராது. அப்புறம் யார் இதெல்லாம் சரி பண்றது? அவனுக்கு ஆறுதல் சொல்லி கூட இருக்க வேண்டியது நம்ம கடமை தானே. என்னாலேயே என்ன ஆறுதல் படுத்திக்க முடியல. அவனை எங்க ஆறுதல் படுத்துறது? அவன் கஷ்டப்படணும்னு அவன் தலையில எழுதி இருக்கு. பட்டுதானே ஆகணும். சரி, நீ ஆறுதல்லாம் சொல்ல வேண்டாம். கீழே எல்லாரும் இருக்காங்க. வீட்டுக்கு பெரிய மனுஷி நீ. இங்க கூட சும்மா சம்பிரதாயத்துக்கு வந்து நின்னா போதும். கூட வந்து நிக்கணும்னா நீங்க போய் நில்லுங்க. என்ன கூப்பிடாதீங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நம்ம பவித்ராவை அங்கேயே விட்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஆமாம்மா, இன்னைக்கு நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வர முடியலையேன்னு வருத்தமா தான் இருக்கு. எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. பொண்ணு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. ஆமாம்மா, பணக்கார சம்பந்தி கேட்டதும் அந்த மருமகளை சாந்தி முகூர்த்தத்துக்கு உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. அதே நேரம் நாம ஏழைங்கிறதுனால குத்தி காட்டி பேசுறாங்க. நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அவங்க அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம பவித்ராவை முதலையே வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டாங்க. அவளை அன்பா அக்கறையா ஆதரிச்சவங்க தானே அவங்க. புரியாம பேசாதம்மா. அப்போ நம்ம பவித்ரா அவங்களுக்கு யாரோ ஒரு பொண்ணு, அதனால சந்தோஷமா தங்க வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அவளே வீட்டு மருமகள் ஆனதுனால அவங்களால ஏத்துக்க முடியல போல. எனக்கு என்னவோ அப்படியெல்லாம் தெரியலங்க. பவித்ரா அங்க ஏற்கனவே பழகின பொண்ணுங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க அதை போட்டு பெருசா எதுவும் குழப்பிக்காதீங்க. இல்லம்மா, அவரு நம்ம பொண்ணை வேண்டா விருப்பா நடத்துறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன், அவர் பையன் தானே நம்ம பொண்ணை விழுந்து விழுந்து காதலிச்சிருக்கான். அவன் தானே ஏமாத்த பார்த்திருக்கான். அப்புறம் நம்ம பொண்ணு மேல எதுக்கு கோவிச்சுக்கிறாரு? நீங்க சொல்றது நியாயம்தாங்க. ஆனா நம்ம பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கிறத இன்னும் அந்த பொன்னியம்மா அவர்கிட்ட சொல்லல போல இருக்கு. அதான் அவர் புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாரோ என்னவோ. அதுலயும் அவர் ஊர்ல பெரிய மனுஷன் வேற, மரியாதையா இருக்கிறவங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் குடும்பத்துக்கே அவமானம் ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல இருக்காருங்க. இல்ல அனுராதா, நீ என்ன சொன்னாலும் என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குதுமா. பொண்ணு பெத்தவங்க
நாம தாங்க இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். அந்த அம்மா பாருங்க என்ன சொன்னாங்கன்னு. நம்ம பவித்ராவை அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம இருந்து செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க. பணக்கார இடம்னா அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம பணிஞ்சு தான் போகணும். எல்லாம் நம்ம விதி. சரி சரி, நீங்க எதுவும் நினைக்காம வாங்க. அண்ணி, அண்ணி, என்ன நீ, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? நீங்க இப்படி படுக்கிறவங்க இல்லையே. கீழே கூட எல்லா சடங்குலையும் நீங்க எதுலையுமே கலந்துக்கல. என்னாச்சு அண்ணி? வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போலாமா? குணமாகிற வியாதியா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இது குணமே ஆகாம ரணமாயிடுச்சு. இதை எங்க கொண்டு போய் சரி பண்றது? என்ன நீ, ஏன் இப்படி பேசுறீங்க? என் பொண்ணி, ஏன் எல்லாரும் என் தம்பியை போட்டு இப்படி வதைக்கிறீங்க? ஏன் அவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணா? ஐயோ அண்ணி, என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? யாரையும் ஏமாத்தணும்னோ இல்ல மறைக்கணும்னோ நான் இந்த காரியத்தை பண்ணல அண்ணி. திட்டம் போட்டு பண்ணாமலையா கரெக்டா தாலி கட்டுற நேரமா வந்து கல்யாணத்தை நிறுத்துனீங்க? என்ன நீ இப்படி பேசுறீங்க? என்ன பொண்ணி, ஏதோ தப்பா பேசுற மாதிரி சொல்ற? நான் கரெக்டா தான் சொல்றேன். ஏன் உனக்கு பவித்ரா விஷயம் மனமேட போற வரைக்கும் தெரியாமலையா இருந்தது? முன்னாடியே தெரியும்ல? தெரியும், ஆனா பேசாத பொண்ணி. நீயும் அவளும் கூடி கூடி பேசுறத பார்த்து எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. ஆனா ஊரை கூட்டி இப்படி எல்லார் முன்னாடியும் விஷயத்த சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்த. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லது பண்ணணும்னு தான் நான். நீ அப்படி நினைச்சிருந்தா வீட்டுல அந்யோன்யமா இருக்கிற புருஷன் கிட்டயோ இல்ல இந்த வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்க கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லி இருக்க முடியாதா? ஏன் கல்யாண மேடை வரைக்கும் வந்து இப்படி பண்ணீங்க? இது தப்பில்லையா? ராஜாராம் வருத்தப்படுறதுலயும் கோபப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அவனுக்கு எல்லா காலகட்டத்திலையும் இப்படி ஒரு அமைப்பு தான் வருது. என்ன நேரமோ தெரியல. என்ன நீ, என்ன அமைப்பு? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராஜாராம் இப்ப வருத்தத்தோட தான் இருக்கான். இந்த வருத்தம் என்னைக்குமே மாறாது. வீட்டு பெரியவங்க நீங்களே இப்படி பேசினா எப்படி? நான் என்ன பண்ணுவேன்? நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய தப்பு. எதுக்கு அவனுக்கு நீ என்ன விளக்கம் கொடுத்து சமாதானம் பண்ண நினைச்சாலும் நீ பண்ணது தப்பு தப்புதான். யாரோ ஒரு பொண்ணுக்காக சொந்த புருஷனை போய் சபையில அவமானப்படுத்திருக்க. இதை எந்த வகையில நியாயப்படுத்த பாக்குற? சொல்லு பாப்போம். இந்த வீட்டுக்குள்ளேயே தானே அந்த பொண்ணு வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தா. கல்யாணத்துக்காக நாம பூ போட்டு பாக்குறது, நிச்சயம் பண்றதுன்னு இது எல்லாமே அவளுக்கும் தெரியும்ல. தெரியாமலையா இருந்திருக்கும்? அப்ப தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் வர விளைவுகளும் சங்கடங்களும் வந்துட்டு போட்டோம். யார் வேணும்னாலும் கஷ்டப்படட்டோங்கிற நினைப்பு தானே பொண்ணி உனக்கு? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் போகும்னு நான் நினைக்கல. எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு அண்ணி. நீங்க தானே சொல்லுவீங்க எதுவா இருந்தாலும் நியாயமா தர்மமான விஷயத்தை தான் பண்ணணும்னு. நீங்களே இப்படி பேசினா நான் என்ன நீ பண்ணுவேன்? அப்படி நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க. எல்லாரும் நாம என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்கன்னு தானே நினைச்சிருக்க? அப்படிலாம் நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அண்ணி. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் பெருசா வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லார்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு வச்சிருந்தேன். இதுக்கு மேல பெருசா என்ன நடக்கணும் பொன்னி? ஊரை கூட்டி என் தம்பி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னமும் என்ன கெடுதல் நடக்கணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு போ பொன்னி. இதுக்கு மேல இதை நியாயப்படுத்தி எதுவும் பேசாத அண்ணி. போன்னு சொன்ன.
இந்தா ஹேர்பின் கொடு. பவித்ராக்கா இந்த வளையல போட்டுக்கோங்க, உங்க சாரிக்கு மேட்சா இருக்கும். சரி. ஏய் ஐஷு, என்னடி பவித்ராக்கான்னு முறைய மாத்தி கூப்பிட்டுட்டு இருக்க? அண்ணின்னு முறையா கூப்பிடு. அம்மா, நேத்து வரைக்கும் நானும் பிரியாவும் பவித்ராக்கா தானம்மா கூப்பிட்டோம். அதெல்லாம் நேத்து வரைக்கும். இனிமே ஒழுங்கா அண்ணின்னு தான் கூப்பிடணும். சரிங்கம்மா. செல்லும். வா. எல்லாம் அந்த வாண்டுங்க பண்ற வேலை. இதுல ஹாட்டின் வேற கேக்குதா? முடிஞ்ச ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குடா ஹாட்டின்? பவித்ரா இந்தா. இந்தா. இதெல்லாம் எதுக்குங்க அத்தை? என்ன பவித்ராக்கா? ஐயோ அண்ணி, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நைட்னா பால் இல்லாம எப்படி? எத்தனை படத்துல பாத்திருக்கேன். வாலு பேச்ச பாரு, பொடி. என்னம்மா, பவித்ரா அன்னைக்கு அண்ணனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க என்ன போ சொல்றீங்க? என்னது கரெக்ட் பண்ணி டிப்ஸ் கொடுக்க போறியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. வாங்க போலாம். போடி. போங்கம்மா, என்ன விரட்டுறதுலயே இருங்க. பவித்ரா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை சூர்யாவோட சேர்த்து வச்சிட்டோம். இனிமே நீதான் அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். அது உன்னோட பொறுப்பு. சரிங்க அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு எப்பவும் என் ஆசீர்வாதம் உண்டு. இந்தா பாத்து. செட்டப் வேற. என்ன சூர்யா, நினைச்ச மாதிரி நடந்துருச்சா? இல்ல நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சான்னு கேட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு சூர்யா. ஏய், என்னடி இது? காலை பிடிச்சு காக்கா பிடிக்க பாக்குறியா? ஒழுங்கா எந்திரிச்சிரு. என்ன சூர்யா, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவள தொட்டு தூக்க மாட்டியா? இப்ப இது ஒண்ணுதான் கீடா. முதல்ல எந்திரிச்சிரு. என்ன சூர்யா, எல்லாத்துக்கும் இப்படி முரண்டு பிடிச்சா எப்படி? இப்போ நம்ம புருஷன் பொண்டாட்டி. முன்னாடி மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. ஏய், யாருக்கடி பொண்டாட்டி? இங்க பாரு, நான் தான் உன் பொண்டாட்டி. இது நீ எனக்கு கட்டின தாலி. இனிமே பழைய நினைப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுக்கமான புருஷனா நடந்துக்கும். ஏய், என்னடி எல்லாமே உனக்கு சாதகமா நடந்துச்சுன்ற ஆணவத்தில் பேசுறியா? சேச்சே, புருஷன் முன்னாடி ஆணவமா பேசுறதெல்லாம் தப்பு சூர்யா. ஆனா புருஷன் தப்பு பண்ணா அதை திருத்துறது பொண்டாட்டியோட கடமை தானே. ஏய், என்னடி வாய்க்கு பொண்டாட்டின்னு சொன்னா அப்படி வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. ஒரு நாள் நீ அப்படி வாழ முடியாது. நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன உன்னையவே தாலி கட்ட வச்சு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இனி போக போக உன்னையும் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். ஏய், என் பக்கத்துல உட்காராத. தள்ளி உட்காரு. என்ன சூர்யா, உன் பக்கத்துல நான் வந்து உட்காராம வேற யார் வந்து உட்காருவாங்க? இங்க பாரு, இது என் வீடு, என் பெட்ரூம். இங்க யாரு உட்காரணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணும். இங்க பாரு சூர்யா, எனக்கு உன் கூட இந்த ரூம்ல படுத்துக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இஷ்டம்னா நீயும் இங்க படுத்துக்கோ, கஷ்டம்னா கீழே போய் படுத்துக்கோ. ஏய், நான் ஏன்டி கீழே போய் படுக்கணும்? நீ போய் கீழே படுத்துக்கோ. அச்சச்சோ, என்ன சூர்யா பேசுற?
வயித்துல நம்ம புள்ள இருக்கு, அத மறந்துட்டியே. என்னால கீழெல்லாம் படுக்க முடியாது, தர சில்லுன்னு இருக்கும், குழந்தைக்கே நல்லதில்ல. நீ படுத்துக்கோ, எந்த தப்பும் இல்ல. பவித்ரா, தப்படி. ஏய், என்னடி பண்ற? ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. ஏய் சூர்யா, நான் வேற நல்லா தூங்கி 3 நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம என்னை கடத்தி கொண்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சிட்டியா? பத்தாததுக்கு உன் ஆளுங்க வேற என்ன துரத்தி நானும் என் பிள்ளையும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பேசாம தூங்கு. பவித்ரா, பவித்ரா, இதெல்லாம் டூ மச். ஓகே, இங்க பார் பவித்ரா. தூங்கு சூர்யா. பவித்ரா, ஏய் எந்திரிடி. பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்றியா? எல்லாம் என் தலை இழுத்து. என் ரூம்ல எனக்கே இடம் இல்ல. ஐயோ, கீழையா? சூர்யா, மறக்காம லைட் ஆஃப் பண்ணிடு. ரொம்ப முக்கியம் அப்போ. ஸ்வேதா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆகுன்னு சொன்னா இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா, ஏ ஸ்வேதா, ஸ்வேதா, என்னடி இது? அங்க மாப்பிள்ள ரெடி ஆகி காத்துட்டு இருக்காரு, நீங்க குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏய் ஸ்வேதா. என்னம்மா, என்னதாம்மா உன் பிரச்சனை? ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரெடியாக தானே சொன்னேன். நீ என்ன இங்க தூங்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நான் ரெடி ஆகணும்? ஏய், நீ என்ன சின்ன குழந்தையா? கல்யாணம் ஆனா எங்க இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? எங்க இருக்கணும்? ஷோ, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். மா, சொந்த பந்தோலாம் கூடி இருக்காங்க, அப்பாவோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த இடத்துல அப்பாக்கு அவமானமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்காக நான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிருவேன்னு நினைச்சிட்டியா? ஏய், என்னடி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? தாலி கட்டுறதுக்கு சம்மதிக்கிறதுனா எல்லாத்துக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிக்கிறதா? அது வேற இது வேறயா? வேறதாம்மா, என்னால இதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாதுமா. என்ன பத்மா இங்க பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு சத்தம்? இங்க பாருங்க, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ரெடி ஆகாம எப்படி இருக்கான்னு பாருங்க. அவளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கஷ்டமா தானே இருக்க செய்யும். என்னோட வரட்டு கௌரவத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கையில நானே விளையாடிட்டேன். ஏங்க, அந்த வருத்தம் எனக்கும் இருக்குங்க. ஆனா நாம எதுவும் தப்பா பண்ணிரலையே. அந்த பையன் நல்ல பையன் தானங்க. பத்மா, செல்லம், என்னோட கௌரவத்துக்காகவும் அந்த சமயத்தில் இருந்த நெருக்கடிக்காகவும் சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கலாமா? என் நண்பர் ராஜாராம் ரொம்ப நல்லவன். பொன்னி தங்கச்சியுமா உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை சந்துரு ரொம்ப நல்ல பையன்மா. செல்லம், நீ அந்த வீட்டில் போய் வாழ்ந்தன்னு வையே, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
என் செல்லம், இந்த அப்பா உன் வாழ்க்கை கெடுக்க நினைப்பானா? எங்களை புரிஞ்சுக்கோ செல்லம். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளு தங்கம், ப்ளீஸ்டா. செல்லம், பேசுமா. ஓகே டாட், உங்க விருப்பப்படியே நான் செய்றேன். தேங்க்ஸ். பார்த்து பக்குவமா நடந்துக்கோமா. ஒன்றும் இல்லை, சரியா? ஓ, என்ன காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு நினைச்சியா? ஐயோ இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சம்பிரதாயத்துக்காக தான் எழுந்தேன். உங்க குடும்பத்துக்கு சம்பிரதாயம்லாம் தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்து அவ கூட கல்யாண மேடை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணவன் தானே உங்க அண்ணன். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தானே உங்க அம்மா. இப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்த உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிய போகுது இந்த சம்பிரதாயம் எல்லாம்? இங்க பாருங்க, உங்களுக்கு சூர்யா மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவனை என்ன வேணா சொல்லுங்க, நான் எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனா என் அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத பத்தியெல்லாம் நான் எதுக்கு பேசணும்? எல்லாருமா சேர்ந்து எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. என் கனவு, ஆசை எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, ஏதோ உங்க வாழ்க்கை மட்டும்தான் அழிஞ்சு போன மாதிரி பேசுறீங்க. இதுல என் வாழ்க்கையும் தானே இருக்கு. எனக்கும் இது பிடிச்சலாம் நடக்கல. அப்போ பிடிக்கலன்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்க அண்ணன் மாதிரி பளிச்சுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. ஏங்க என்னங்க நீங்க, நான் என்ன பேசினாலும் அதே பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறீங்க. உங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் ஒன்னும் உங்களை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல. ஏங்க நீங்க பேசுறத பார்த்தா நான் என்னமோ உங்களை கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. நீங்களும் சம்மதிச்சுதான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, இது கட்டாய கல்யாணம் தான். என் அம்மா அப்பா என்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இது முழுக்க முழுக்க கட்டாய கல்யாணம் தான். முழுக்க முழுக்க தெரியாத உங்களை போய் கண்டிப்பா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். போதுமா? இங்க பாருங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் பேசல. நீங்க எப்படி உங்க அப்பா அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி நானும் எங்க அப்பா அம்மாவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே கஷ்டம் எனக்கும் இருக்கு. என்னையும் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன்.
வந்து உட்கார், நான் தோசை சுட்டு தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பவுனு. அவரே ஒன்றும் சாப்பிடல, நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? என்ன பொண்ணு இது? ஆளாளுக்கு சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? பொன்னி, நீ ரொம்ப நல்லவ பொன்னி. யார் மனசும் காயப்படக்கூடாதுன்னு நீ மட்டுமே காயப்பட்டுட்டு இருக்க. கவலைப்படாத பொன்னி, உன் மனசு இன்னும் யாருக்கும் இங்க புரியல. பொன்னி, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க. போக போக அண்ணனும் இதை புரிஞ்சுக்குவாரு. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். பொன்னி, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் உன்னை 25 வருஷமா தான் தெரியும். ஆனா எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே தெரியும்டி. உன்னை நான் புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுக்குவா சொல்லு? இங்க பாரு, என் பொண்ணி சாப்பிடாம இருக்க கூடாது. பால் கொண்டுட்டு வரேன், அதையாவது குடிச்சிட்டு போ. வேணாங்கிறல்ல. ஏய், பொண்ணு இந்தா உட்காரு, உட்காந்து பாலை குடி. அவரும் ஒன்றும் சாப்பிடல, இந்த பாலையாவது அவருக்கு கொடுக்குறேன். ஏய், உனக்கு பார்த்துக்கலாம் விடு. பொன்னி, எல்லாம் மாறும் ராஜாராம். எப்படி இருந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டாளே. எல்லாரோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. ஏண்டா, அதுக்காக நீ சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்கிட்டா எப்படி? உன்னை இப்படி பாக்கிறதுக்கு அக்காவுக்கு மனசே கேட்கலப்பா. சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. நீங்கள் போய் மாமாவுக்கு மாத்திரைலாம் எடுத்து கொடுங்க. சரிப்பா, நீ அது இதுன்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ படுத்து தூங்கு, நான் வரேன். என்னங்க, நீங்க சாப்பாடு எதுவும் வேணான்னு சொல்லிட்டீங்க, இந்த பாலையாவது குடிச்சிட்டு படுங்க. அக்கா, சொல்லு ராஜாராம். அவளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க இப்படி நீங்க என்கிட்ட பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? நீங்க இப்படி எதுவும் சாப்பிடாம என்கிட்ட பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. என்னாலையும் தான் தாங்கிக்க முடியல. 25 வருஷமா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்பிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை தான் உடஞ்சு போச்சுல. அதை யோசிக்கும் போது என்னாலையும் தான் தாங்கிக்க முடியல. அண்ணி, நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்க. இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்ன சொல்ற பொன்னி? நீ பண்ண காரியத்தை என்னாலேயே ஏத்துக்க முடியல. அவனால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? என்ன அண்ணி, நான் எதுவும் வேணும்னே அதெல்லாம் மறைக்கல. நேரம் வரும்போது அவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லலான்னு முயற்சி பண்ண. ஆனா நீ பண்ண முயற்சியை தான் நாங்க எல்லாரும் பார்த்தோமே. கரெக்டா தாலி கட்டுற நேரமா பார்த்து மண்டபத்துக்குள்ள போலீஸை வரவழைச்சு என் தம்பிய எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டியே. இங்க பாரு பொன்னி, நீ செஞ்சது பெரிய தப்பு. உனக்கு இந்த விஷயத்துல மன்னிப்பே கிடையாது. என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா பேசுறதே பெருசு. வேற ஒருத்தனா இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இதே என் தம்பியா இருக்க போய் நீ செய்யற எல்லாத்தையும் அவன் பொறுத்து போயிட்டு இருக்கான். அந்த பாலை நீயே குடி. அவனுக்கு நான் வேற பாலை எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிறேன். அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க போய் படுத்துங்க. ம்.